மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுக்க கடுமையாக உழைக்கணும். நீங்கள் ஏதாவது வீக்கெண்ட் பிளான்லாம் வச்சுருந்தா கண்டிப்பாக அதை வந்து கேன்சல் பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணி அடுத்த வாரம் அப்புறம் வேற ஒரு காலத்தில் அதை நீங்கள் பண்ணலாம். சாயந்தரம் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்து பொழுதுபோக்கணும், ஊர் சுற்றணும், என்டர்டெயின்மெண்ட்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் சுத்தமாக நீங்கள் வேண்டாம்னு சொல்லிடலாம். எதனால் அப்படின்னு கேட்கும்போது, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, உங்களுடைய ராசிக்கு 2ல் ராகும் 8ல் கேதுவும் இருக்காருன்னு பார்த்துருக்கோம். குரு 6ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்றது இருந்துகிட்ருக்கு. இப்போ என்ன இருக்குன்னா, அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கார். அப்போது அந்த சுகத்தை நோக்கி போனீங்கன்னு சொன்னால் கஷ்டப்படணும் அப்படின்றது அர்த்தம். அப்போ அந்த சுகத்தை விட்டு கொடுத்துட்டிங்கன்னா கஷ்டம் இல்லை அப்படின்றது அர்த்தம். அதனால் சூரியன் 4ல் இருக்கார். 5ல் சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த ஆசைகள் அதிகமாகும், ஆசைகள் மிகவும் உங்களை வந்து தூண்டும். அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை படிக்கிறதா வேலை பார்க்குறதா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும், உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் வந்து எல்லாம் சேர்ந்து வெளில போகிறாங்களே நானும் போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது, அல்லது வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பில் ஆரம்பிக்குது, ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் போகக்கூடாது. அதுக்கான தூண்டுதல் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அது வந்து வேண்டவே வேண்டாம்னு சொல்ல இந்த வாரம் நீங்கள் தவிர்க்கணும். சுகத்தை விட்டு கொடுக்கும்போது இந்த வாரத்தில் சாதனையை நோக்கி நீங்கள் போக முடியும்.